சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் கோபேந்திரன். நேபாளத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்ட பிறகு அங்கே ஒரு ரேப் பாடகர் பிரதமர் வரப்போகிறார். இந்த ஜின்சி மக்களுடைய தேர்வு இப்படி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஓட்டுக்காக பணம் கொடுப்பது, திட்டங்கள் மூலமாக பணம் கொடுப்பது ஒன்று, இன்னொன்று ஓட்டுக்கு வீடு தேடி போய் பணம் கொடுக்க போது ஒரு கலாச்சாரம் அது வேற தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் எதிர்கால அரசியல் நம்ம பற்றி யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவை கொடுத்து வருகிறது. அவர் வாங்க போகிற வாக்கு சதவீதம் 10, 15, 16, 18 என்பது வேறு. இப்போ அடுத்த கட்ட அரசியலுக்கு தமிழ்நாடு, இப்போ நம்ம தெரிந்தோ தெரியாமலோ பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு பெரும் கூட்டம், அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு தான் திமுகவை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜென்சி முதல் தலைமுறை வாக்காளர்கள், அப்புறம் அடுத்த இள வயது இருக்கிற ஆண் பெண் எல்லோரும் இந்த விஜய் ஆதரிக்கிறார்கள். இந்த ஜென்சிக்கு அரசியல் புரிதல் இல்லை. அப்போது இந்த பணம் கொடுக்குற நிதி நிலைமை விவகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 40, 50 வயது கடந்த மக்களுடைய நிலைமை என்ன, அரசியல் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும்? ஜென்சின்னு அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு. நமக்கு வயசாகுது, 40 வயசு 50 வயசை கடந்து விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தலை. நம்முடைய தவறு அவர். எப்பயுமே அடுத்த தலைமுறையிடம் கற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறை தவறு செய்துனா அதுக்கு முந்தின தலைமுறை காரணம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, யாரையும் குறை சொல்லக்கூடாது. அப்போ சரியாக இருந்தால் பிள்ளை ஏன் கெட்டு போகிறான்? பொதுவான புரிதல். ஜென்சி நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த உலகத்தை தலைகீழ புரட்டிடுன்றான். 2 சவால்கள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால்கள்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜென்சி, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். யாராலையுமே 2யுமே கட்டுப்படுத்த முடியாதுன்ற ஒரு கருத்து வருது. விஜய் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அது எதோட அறிகுறி, அது எதனால் வந்தது? திமுகவும் அண்ணா திமுகவும் ஓகியர்களாக இருந்தாங்கன்னா விஜய் பின்னால் எவ்வளோ பெரிய கூட்டம் வருமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். யதார்த்தமான கேள்வி. தனிநபர்களை குறிப்பிட விரும்பலை. திமுகவும் அண்ணா திமுகவும் தான் நீங்கள் 60 வருஷம் எங்களை ஆண்டிங்க. நாங்கள் உங்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டோம். நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. நான் மொத்தமாக கழுவில் ஏற்ற விரும்பலை. 2 பேரையும் நிறை குறைகள் உள்ளவங்க தான் 2 பேரும். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய தலைமுறை, அடுத்த தலைமுறை, ஆயிரக்கணக்கான மக்கள் விஜயை பார்க்க வராங்கன்னா அவங்க எல்லாம் வெறும் சினிமா குஞ்சுகள்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணாதீங்க. அவர் படம் ஒன்றை கூட பார்க்காதவன் அவருக்கு ஓட்டு போடுவான்றான். நான் பார்க்குறேன். அத்தகைய அனுபவம் உள்ளவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு 35 வயது நடுத்தர வயதுக்காரர் அவர் சொல்லார், அவர் படம் ஒன்றை கூட நான் பார்த்ததில்ல, நான் அவர் ஓட்டு போட விரும்புகிறேன். அவர் தப்பு செய்யலாம், இவங்க 2 பேரும் லஞ்சம் வாங்கலைன்னா இவங்க 2 பேரும் ஓகேமா? தப்பு செஞ்சால் மாற்றிட்டு போகிறேன்றாங்க. அப்போ அந்த அவநம்பிக்கையை அடுத்த தலைமுறைகிட்ட நெக்ஸ்ட் டைம் இஸ் நாட் ஓன்லி ஜென்சி, மிடில் ஏஜில் இருக்கவங்ககிட்ட கூட உருவாக்குனதுக்கு யார் காரணம்? நீங்கள் கூச்சநாட்சி இல்லாமல் ஊழல் பண்ணுவீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வாரிசு அரசியலில் முன்னிறுத்துவீங்க. உங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? அடுத்த தலைமுறை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ விஜய் நாளைக்கு தோக்கலாம் ஜெயிக்கலாம் கோபேந்திரன், அரசியலை விட்டால் கூட ஒரு விலகலாம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு அது தெரியவும் தெரியாது. ஆனால் அவர் ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்கள இழிவுபடுத்தாதீங்க. அவன் எதோட வார்ப்புனா, அவன் எதனால் வந்தானா, நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன்டா வரப்போகிறான்? நீங்கள் ஊர்த்தாலி அறுப்பீங்க, கூச்சநாட்சி இல்லாமல் குடும்ப அரசியல் பண்ணுவீங்க, இந்த நியாயப்படுத்தி பேசுவீங்க, பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை காரணத்தை வச்சு எல்லா பஞ்சமாக பாதகத்தையும் செய்வீங்க. ஆனால் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போடணுமா? அவன் வேணான்னு முடிவு பண்ணுறான். அதாவது இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங்னு வாங்க ஆங்கிலத்தில். வெற்றிடத்துலேருந்து விஜய்க்கான ஆதரவு வரல. அவர்கிட்ட 1000 குறை இருக்கலாம். அதை ஒரு எச்சரிக்கையை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு வேக்கப் காலாக இவங்க எடுத்துக்கணும். திமுக அண்ணா திமுக, நான் குறிப்பாக திமுகவை சொல்கிறேன். ஏன்னா அண்ணா திமுக கட்சியே இல்லைன்ற லெவலுக்கு போயிடுச்சு. அது லிஸ்ட்லேயே சேர்க்க வேண்டான்ற முடிவுக்கு நான் வரேன். திமுக தான் இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் என்டைட்டியாக இருக்குது. பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும், அதுவும் பவரில் இருக்கும்போது அதோட பவர் அதிகம். ஏன் அங்கே போகிறோம்? நான் கேட்குறேங்க, உங்கள் தீர்ப்பு எதுவாக வேணால் இருக்கட்டுங்க. 41 பேர் செத்து போனாங்கங்க. சுதந்திர இந்திய வரலாறு பொலிட்டிக்கல் ரேலியில் 40 பேர் செத்தது கிடையாது. இலவசங்களை வாங்க செத்துருக்கான். ஜெயலலிதா மகாமகா மாதிரி ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் செத்துருக்கான். பொலிட்டிக்கல் ரேலியில் செத்தது இல்லைங்க. அந்த 41 குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட அவர் காரணம்னு சொல்லலைங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சரி தப்புன்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நான் போகலைங்க. இல்லை, இந்த இடத்துல நான் வரேன். இப்போ திமுக மீது அதிமுக மீது வெறுப்பு இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் எப்பவுமே இருக்கும். 2 கட்சி மாறி மாறி பண்ணுற ஊழல்கள், அட்டுழியெல்லாம், அது ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அந்த 41 பேர் இறப்புக்கு பிறகும் யார் காரணம் என்று கை காட்ட தவறுகிற ஒரு சமூகம் ஒன்று. இன்னொன்று, அரசியல் புரிதலே இல்லாத ஒரு தலைவர் புதுசாக வர்றார். நான் விஜயை ஓப்பனாக சொல்கிறேன். அவருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு அரசியல் புரிதலற்று
அவர் வந்து இந்த இயக்கத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அந்த இயக்கத்துக்கு அது வந்து ஆர்ப்பரிக்கிற கூட்டமும் இப்படி இருக்குது. ஒரு வகையில் நீங்கள் சொல்லலாம், அடுத்த தலைமுறையை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலை, அவங்கள அரசியல் மயப்படுத்தவில்லை அப்படின்னு 2 கட்சி நீங்கள் குற்றம் சாட்டலாம். ஆனால் குறைந்தபட்ச ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி புரிதல் இருக்கணும், அவன் சமூகத்திற்கு என்ன பேச வேண்டும் என்பது கூட தெரியாத தலைவனை ஒரு கூட்டம் ஆதரிக்கும் போது நம்ம உண்மையிலே நான்லாம் பயப்படுறேன். அடுத்த அரசியல் இவங்க இருக்கிறாங்க இல்லை, வலிமையான கட்சிகள் காணாமல் கூட போகலாம். ஸோ ஏதோ ஒரு புரட்சி என்ற அடிப்படையில் யாரோ ஒரு புது நபர் வருகிறார் என்றால் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன இருக்கும்? அதாவது இந்த மண் வந்து அரசியலில் மற்ற மாநிலங்களை விட ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட். இப்படிப்பட்ட இடத்துல போய் சிக்கியிருக்கேன். நான் தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த கருத்தை தான் நான் குறை சொல்கிறேன். இது ரொம்ப தேவையற்ற ஒரு கவலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒன்றும் குடி முழுகிடாது, அப்படி பயப்பட வேண்டான்ற நான் என்னுடைய புரிதலை சொல்கிறேன். நீங்கள் என்னோட ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம், அது உங்கள் உரிமை. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறது எங்கிட்ட அந்த மிடில் ஏஜை தாண்டினவங்க பீப்புள் அபவ் 50 என் ஃபேமிலியிலே கூட கேட்குறாங்க, என் சிஸ்டர்ஸ்லாம் கூட கேட்பாங்க, என்னடா நீ அவனை அப்படி நான் விஜய் சப்போர்ட் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் சப்போர்ட் பண்ணலை, நான் உங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட கேட்குறது அவரை புரிஞ்சுக்குவாங்கன்றேன். அது ஏன் வருதுன்றதை புரிஞ்சுக்கோன்ற. நாளைக்கு விஜய் இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொருத்தன் வருவான், இதே மாதிரி ஒரு அறவேக்காடு வருவான். எங்கே ஆரம்பித்தாலும் அது எங்கே வந்து நிற்குதுன்னா, நீ ஓகியமாக இல்லை, ஓகியன்னா நிறை குறைகளை தாண்டி, அதாவது வழக்கமாக திமுக அண்ணா திமுக பிடிக்காதவங்க தான் இந்த பக்கம் வராங்கன்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. இது அதை தாண்டினது. யூஸ்வல் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணுன்றதை தாண்டி, எஸ்பெஷலி ஆஃப்டர் கலைஞர், ஆஃப்டர் ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம்ன்றது ரொம்ப ஹியூஜ். அதை யாருமே ஃபில்அப் பண்ணல, ஸ்டாலினும் ஃபில்அப் பண்ணல, எடப்பாடியும் ஃபில்அப் பண்ணல. நான் நம்புறேன், திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நீங்கள் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம். இதுக்கு ஆதாரமாக நான் எதை காட்டுறேன்னா, விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தை அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கோன்ற. நான் பேசுகிறேங்க, அந்த பசங்கிட்ட பேசுகிறேங்க. ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸோட பையன், அவங்க அப்பா சென்னையில் சப் இன்ஸ்பெக்டர் வந்து சமீபத்தில் ரிட்டையர் ஆனார். அந்த பையன் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். அவன் 4 நண்பர்களோடு சேர்ந்து ஏதோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல பையன், படித்த பையன், அவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவன் அதான் விஜய் தான் சார் ஓட்டு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னான். என்னடா புத்தி இல்லாமல் பேசுங்க சார், போடலாம் சார், என்ன சார் இப்போ ஆகிடும். நான் கேட்டேன், நல்ல நிர்வாகம் கொடுப்பான்ட்டு போடுறியான்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு சார்ன்ற. என்னடா இப்படி பேசுகிறேன் சார். அடுத்த பதில் முக்கியம் குபேந்திரன். ஆனானப்பட்ட திமுகவாலேயே நிர்வாகத்தை கொடுக்கறது, கவர்னன்ஸுன்றது கஷ்டமாக மாறிட்டுருக்கு. அவரால் எப்படி சார் கொடுக்க முடியும்? உலகம் பூராவே கவர்னன்ஸுன்றது இன்றைக்கி கஷ்டம் சார். ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணலாமே சார், தப்பு பண்ணால் மாற்றிடலாம். ஏன் நான் இவங்களுக்கு குத்தகை கொடுத்துருக்கேமா தமிழ்நாட்டை? இப்போ அடுத்த தலைமுறை வாழ துடிக்கிற ஒரு தலைமுறை, அவங்க வந்து விஜய் எல்லாத்தையும் சாதிச்சிருவாருன்ட்டு ஓட்டு போட தயாராக இல்லை குபேந்திரன். அவன் சொல்கிறான் அந்த பையன், நான் இவன் ஷாக்டு, திமுகவாலேயே நிர்வாகத்தை கொடுக்க முடியல, கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நிர்வாகன்றது இன்றைக்கி அவ்வளோ சிக்கலானதாக மாறி இருக்குது. அவரால் எப்படி கொடுக்க முடியும்? ட்ரை பண்ணுவோமே, லஞ்சம் வாங்கட்டுமே, அதான் இவங்க 2 பேரும் வாங்கி கொடுத்தாங்கல்ல, புதுசாக ஒருத்தர் வாங்கட்டுமே. அப்போ இந்த மனநிலை ஏன் வருது? இதை தான் நான் புரிஞ்சுக்கணுன்றேன். நீங்கள் கொஞ்சமாவது ஒழுங்காக இருங்கன்னு இவங்க 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டாலும் அவங்க திருந்த போகிறது கிடையாது. ஏன்னா கொள்ளடிக்கிறதுன்றது இவங்க டிஎன்ஏலே ஊறி போச்சு, ஓப்பனாக சொல்கிறதுனா. அதோட வெளிப்பாடு தானேங்க இது. ஆகவே நம்ம வந்து விஜய்ன்றத தனிப்பட்ட ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அவரோட நிறை குறைகள், அவரை பற்றி வரக்கூடிய சமீப நாட்களாக வரக்கூடிய அவலமான செய்திகள், நெகட்டிவ் நியூஸ் ஐட்டம்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அவரை ஆதரிக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்து மேலே வெறுப்படைஞ்சவங்க. நீ அதை சரி பண்ணலைன்னா நாளைக்கு விஜய் இல்லைன்னா வேற ஒரு XYZ வரப்போகிறோம். ஆகவே தப்பு இவங்க மேலே குபேந்திரன். இவ்வளோ ஓப்பனாவாக கொள்ளடிப்பீங்க. டிஎன்பிசி கொலாப்ஸ் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 30 வருஷமாக ஃபீல்டு இருக்கீங்க. டிஎன்பிசி கொலாப்ஸ் வரைக்கும் எப்போ நடந்திருக்கு? இந்த மாதிரி ஒரு ஆல் டிக்கெட் இஷ்யூல வந்து இவ்வளோ மோசமான ஒரு விளைவு 2 டேர்முங்க, 2வது தடவை இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது. இன்னொன்று, மனிதனோட துன்பங்கள்லேயே மிகப்பெரிய துன்பம் வேலையில்லா திண்டாட்டம். எதில் திருநாளும் மன்னிக்கலாம், வேலை வாங்கி தரத்துக்கு திருடுறான்னா அதை மன்னிக்கவே முடியாது. அந்த கமிஷனுக்கு எக்ஸாம் நடத்துகிறத தவிர வேறு ஒரு வேலையும் இல்லை. அதை நடத்த உனக்கு துப்பு இல்லை. நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு மீட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தின ப்ரோக்ராம்லாம் பேசும்போது ஒரு ஆஸ்பிரண்ட் அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் சார், ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு மதராக, ஒரு லேடியாக நான் கேட்குறேன் சார். நான் 23 இந்த வாய்ப்பு இழந்தேன் சார். நான் வந்து ஆஸ் அ மதராக கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி என் குழந்தைங்கள கூட எங்கள் மாமியார்கிட்ட விட்டுட்டு போய் படித்தேன் சார். எனக்கு அந்த வாய்ப்பு போச்சு சார். ஆஸ் எ லேடியாக நான் இன்னும் எவ்வளோ நாள் சார் கஷ்டப்படணும்? எனக்கு இதுதான் சார் லாஸ்ட் டேர்மு, முடிஞ்சு போச்சு சார் என் வாய்ப்புன்றாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம், இந்த கவர்மெண்ட் செஞ்ச பாவம். இதை தட்டி கேட்க வேண்டிய அளவுக்கு இந்த எதிர்க்கட்சிகள் தட்டி கேட்டுதா? விஜய் தட்டி கேட்டாரா இல்லை எடப்பாடி கேட்டாரா? விஜய் கூட விடுங்க, நேற்று வந்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. இதை விட உங்களுக்கு என்ன இஷ்யூ வேணும்? இன்றைக்கி எடப்பாடி பீரியடில் இது நடந்ததுன்னா திமுக தமிழ்நாட்டை நார் அடிச்சிருக்கணும். ஒன்றுமே பண்ணலையா? 4 பக்கத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அவர் போகிறாரு.
எந்த கவர்மெண்ட்ல நடக்காத அட்டூழியம் டிஎன்பிசி கொலாப்ஸ் குபேந்திரன். இதை நான் குறை சொல்லணும்னு சொல்லல. இல்லை உண்மை நீங்கள் சொல்கிறது 100% ஏற்றுக்கிறேன். என்னங்க அப்போ கவர்மெண்ட் நீங்கள் நடத்துறீங்க? நீங்கள் கோடானு கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரப்படுத்திக்கிறீங்க, இவ்வளோ செஞ்சோம் அவ்வளோ செஞ்சோன்னு. இந்த குறைகளை பற்றி யார் பேசுவே? குறைகள் அல்லங்க, இவை குற்றங்கள். இது அவங்க பீரியட் நடந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா? நம்ம பேலன்ஸில் இந்த கவர்மெண்ட்டை பார்க்குறோம். எதிர்க்கணுன்ட்டு எதிர்க்கலாம், ஆதரிக்கணுன்ட்டு ஆதரிக்கலாம். கிட்னி திருட்டு எடுத்துக்கோங்க, ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது, இன்ன வரைக்கும் எந்த ப்ராக்ரஸும் இல்லை. கரப்ஷன் ப்ரூட்டல்னு நான் சொல்லலைங்க. ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்ஸ் அவங்கவுங்க மேயர்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய சார்ஜஸ் என்ன இருக்குது? நீங்கள் இவ்வளோ தூரம் விளம்பரப்படுத்திக்கிறது, இவ்வளோ பேசுகிறீங்களே, நெகட்டிவ் சைடும் மலை போல் உயர்ந்து நிற்குது இல்லை? என்ன உங்களோட நல்ல நேரம்? இது வரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத ஒரு லக் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்போசிஷன் கொலாப்ஸ், மீடியா 99% உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, இயற்கை உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்குது. விஜயோட ட்ராக்ஷனுக்கு காரணம் அதுதாங்க. எதிர்கட்சி ஒழுங்காக செயல்பட்டு இருந்ததுன்னா ஏன் வந்து இவ்வளோ பேர் அவன் பின்னால் போகிறான்? அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணுன்ற. நான் தோக்கலாம் ஜெயிக்கலாம், நாளைக்கு திமுகவே 100 சீட்டு 150 சீட்டு தனியாக வாங்கி கூட ஜெயிக்கலாம். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அது வேறு விளையாட்டு. அது என்ன நடந்துகிட்டு இருக்குது? யார் வந்தாலும் கந்தரகோலம் இது. இப்போ நீங்கள் கேட்டீங்க நிதிநிலையை பற்றி கேட்டதால இவ்வளோ விஷயம் வருது உங்களுக்கு. யார் எது கேட்டாலும் நிதி நிலைமை சரியில்லைன்னு அஃபிடவிட் போடக்கூடிய, முடியாதுன்னு சொல்லி கண்டெம்ட்டை ஃபேஸ் பண்ணுற நிதித்துறை செயலாளர் ஓரிரவில் 7000 கோடி ரூபாயை மந்திரத்தில் மாங்காய் காய்த்தது போல எங்கிருந்து கொண்டு வந்தார்? இந்த மந்திரத்தை அவரால் எப்படி செய்ய முடிஞ்சுது? இல்லை நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாது பொருளாதாரம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு இந்த நிதி நிலைமை இருக்குன்னு. உங்களால் சொல்ல முடியுமா? யார் எது கேட்டாலும் நிதி நிலைமை சரியானோம்னா சரி பண்ணுறோன்றீங்க. ஆனால் இந்த பக்கம் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. அங்கே உழைச்சவனுக்கு காசு இல்லைங்க. இன்றைக்கி எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்காம நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். அது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ன்றது ரொம்ப அதில் கையை வைக்கிறது மாதிரி பாவம் எதுவுமே கிடையாது குபேந்திரன். ஏன்னா அவன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணணும், பையனை படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், சகலமும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு லைஃப்ன்றது கொடுமையான லைஃப். அந்த இதில் கையை வைக்க முடியுது ஒரு அரசாங்கத்தால் தொடர்ச்சியான. இது அந்தம்மா பீரியட்லேயே ஆரம்பிச்சிச்சு, நான் இவங்களை மட்டும் குறை சொல்லலை. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த 5 வருஷத்தில் என்னத்தை சாதிச்சிங்க? இந்த நிலைமையை சீர்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ இதை பற்றின விவாதம் போகாமல் தனிப்பட்ட வெறுப்புகள்லையும் பர்சனல் அட்டாக்லையும் போகிறதும், விஜய் மாதிரி ஃபேக்டர் வந்தோன்னா விஜயை சுற்றி இந்த அரசியல் சூழல்றதும், விஜய்க்கு எதிரான நேர்மறையான செய்திகளை வச்சு மீடியா நரேட்டிவ் கட்டமைக்கப்படுறதும், அதை ஆதரித்து இன்னொரு தரப்பு பேசுகிறதும். அப்போ நம்ம வந்து மொத்தமாக எது மக்களை பாதிக்கக்கூடிய இஷ்யூஸோ அதுலேருந்து நம்ம விலகிடுறோம். விஜய் சென்ட்ரிக்காக அந்த பாலிடிக்ஸ் போகுது, அதுவும் ரொம்ப கீழ்த்தரமாக பர்சனல் இஷ்யூவாக போகுது. அது அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் இருக்க பிரச்சனை. நான் தெரிஞ்சு என்ன டேஷ் ஆக போகுது எனக்கு. இது அரசாங்கத்துக்கு எப்படி லாபமாக போகுது, ஆளுங்கட்சிக்கு லாபமாக போகுது, ஆளுங்கட்சி ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளுக்கும் மீடியாவுக்கும் லாபமாக போகுதுன்னா இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த இஷ்யூ உனக்கு லட்டு மாதிரி வந்துடுச்சு. அது சரி, அது தப்பு. உடனே அவனுங்க ஏதோ அந்த பசங்க பேரடி ஏதோ போட்டானுங்களா டிஜிபி ஆஃபீஸுக்கு போடுறேன். டிஜிபி ஆஃபீஸுக்கு ஓடி தீக்கிற பிரச்சனை அது. இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு தெரியும்ல. எவ்ரி ஒன் இஸ் நேக்கட் டிஜிட்டலி. யார் தாலி வேணால் யார் வேணால் இருக்கலாம் இல்லையா? பச்சையாக சொல்கிறதுனா அது அந்த பசங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவனுங்க. நீ யாரோட மோதுற? இதுதான் பிரச்சனையா உங்களுக்கு? அதாவது இந்த ஒட்டுமொத்த விளையாட்டை கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு, அரசுக்கு, திமுகவுக்கு லாபமாக போகுது. ஏன்னா இவங்க பண்ணுற தப்பு, இவங்களோட இயலாமைகள், இவங்களோட குறைகள்லேருந்து அப்படியே தப்பிச்சுக்கிறாங்க. பெரிய பாவம் இதில் யார் பண்ணுறான்னா அதிமுக பண்ணுது. ஏன்னா ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதுதான். கலைஞர் மரணத்துக்கு பிறகு வலிமையான எதிர்கட்சியாக அதிமுக இருந்ததுங்க. டெய்லி ஒரு பிரச்சனையை கலப்பிங்கன்னு ஸ்டாலின் தெருவில் வந்து நிற்பார். கொரோனா காலத்தில் வெளியில் கூட விடானா வீட்டு வாசலையாக கூடிய பிடிச்சி நிற்பார், எதையா பிடிச்சி நிற்பார் இல்லையா? இன்றைக்கி லட்டு மாதிரி இவ்வளோ பிரச்சனையை தூக்கி குத்தமுனால ஒன்றும் பண்ண முடியலையே. ஆகவே எதிர்கட்சிகளோட பலவீனம், மீடியா கொலாப்ஸ், இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து குபேந்திரன். விஜய் ஃபேக்டரில் நான் ஒன்றும் விஜய் ஆல்டர்னேட்டிவ்னு எங்கேயுமே சொல்லலை. நான் எங்கே விஜய் சப்போர்ட் பண்ணேன். பட் ஏன் அங்கே ட்ராக்ஷன் வருதுன்றதை பற்றி நீங்கள் யோசிக்கலைன்னா எல்லோரும் விலை கொடுக்க போகிறோன்னு அர்த்தம். நீங்கள் சொன்னீங்க எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறாங்க உங்கள் வயதை ஒத்தவர்கள் அதை சொல்கிறாங்க. இல்லை அடுத்த கட்ட அரசியல் எனக்கு சிரிப்பாக வருதுன்ற. இல்லை நீங்கள் உங்கள் விமர்சனம் சரி. அடுத்த கட்ட அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்ற அந்த கவலைக்காக நான் அந்த கேள்வி கேட்டேன். அது விஜய் ஃபேக்டரை ஒதுக்கிட்டு வராத கவலை விஜய் வரும்போது ஏன் வருது? நான் விஜய்க்காக இந்த கேள்வி முன் வைக்கல, விஜய்க்காக வைக்கல. இப்போ இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து கிளர்ந்து எழும்போது இல்லைங்க, அவன் புரிதல் இல்லாதவன் அவனை பார்க்கலன்ற அந்த இடத்துல தான் நான் வேறுபடுறேன். உங்கள் விளக்கம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் பாவங்க அவன். நான் பர்சனலாக அந்த பசங்கிட்ட பேசுகிறேன். விஜய் கேட்டகரியில் 2 நல்ல வார்த்தை சொன்னீங்க. இப்போ தொடர்ச்சியாக இருந்த சிஸ்டத்தின் மீது வெறுப்பின் காரணமாக அவங்ககிட்ட வராங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுக்க அந்த நான் வந்து விஜயோட ஆதரவாளர்களை, ரசிகர்களை, பை வாட் எவர் நேம் யூ கால் இட், நான் 2 கேட்டகரியாக பிரிக்கிறேன். ஒன்று ரொம்ப சின்ன பசங்க, அந்த 15-16 ஓட்டே கிடையாது, விசில் அடிப்பான், அவன் வந்து எப்படியோ பேசுவான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. விஜய்
பேசுகிறத கூட அவன் கேட்கல, பார்த்தா போதுன்றான், வண்டி பின்னால் ஓடுறான், சுற்றுறான், வானரப்படையாக இருக்கான். அவன் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி படித்தவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, வேணும் அவர் வரட்டும், அவர் அதில் தான் நான் சொன்னேன், ஒரு படத்தை கூட பார்க்காதவங்க இருக்காங்க. நான் அவங்களுக்காக பேசுகிறேன். அவங்கள நீ குறைச்சி மதிப்பிடுறதோ, அவங்கள இழிவுபடுத்துறதோ அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவன் இந்த நாட்டோட குடிமகன் இல்லையா? இந்த பசங்க சின்ன பசங்கங்க, இவங்களை விட்டுருங்க. இவங்களை நீங்கள் சரிப்படுத்தணும், நான் ஒத்துக்கிறேன். செகண்ட் கேட்டகரி இருக்குது விஜய் ஆதரிக்கிறதுல. அந்த கேட்டகரி வந்து அவன் ஒழுங்காக வேலைக்கு போகிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் தொழில் பண்ணுறான், படிக்கிறான், அவனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அவன் வந்து ஏன் விஜய் ஆதரிக்கிறான்? விஜய் நிர்வாகத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறான் ஒரு பையன், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் பையன். ஒரு தடவை நான் ட்ரை பண்ணுவேன். அவன் உழைக்கிற பையங்க, அவன் உழைச்சி அவன் சம்பாதிக்கிறான், ஏதோ தொழில் பண்ணுறான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த பையன் சொல்கிறான்ல, அவனை நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது? அவன் இந்த நாட்டோட குடிமகன் இல்லையா? அப்போ அவனையும் நான் விசில் அடித்தா கொஞ்சம் சேர்ப்பட்டான், அது தப்பு இல்லை. அப்போ அந்த கேட்டகரி அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இந்த எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? நீங்கள் அவங்கள வென்றெடுக்க பார்ப்பீங்களா, இல்லை அவனை முத்திரை குத்தி அந்த பக்கம் தள்ளி விட்டுருவீங்களா? நீ ஓகேமாக இருந்தால் அவன் ஏன் வரப்போகிறான்? மிக அருமையான கருத்துக்களை அரங்கத்துக்கு வந்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி குபேந்திரன், நன்றி.